ஐயா, மீந்து போன சாதத்தை சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, முறைக்கிறானே. அனு என் கண்ட்ரோல்ல இருக்கா, என் கட்டை விட்டு வெளியே வரமாட்டா. அது இது அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் எல்லாம் விட்டீங்க. இப்ப அனு வெளியே வந்துட்டா, அதுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்னதான் நடக்குதுங்க? என்னங்கய்யா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை நம்பி தானே நாங்க இருக்கோம், ஏதாவது சொல்லுங்க. ஆமாய்யா, சொல்றதா சொல்றீங்க. அனுவை நான் திரும்ப புடிச்சிருவேன், அது இதுன்னு நாங்க சந்தோஷப்படுற மாதிரி நல்ல விஷயமா சொல்லுங்க. ஏன்னா வெளியில வந்த அனு திரும்பவும் எங்களை புரட்டி எடுக்க ஆரம்பிச்சானா அதை தாங்குற சக்தி எங்க உடம்புல இல்லையா. ஏற்கனவே ஊசி குத்துன மாதிரி உடம்பெல்லாம் வீக்கா இருக்கு. பயப்படாதீங்க. அனு வெளியே வந்தாலும் அவளால உங்களை இல்ல யாரையும் ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்? அனு கிட்ட இப்ப அவ சக்தி இல்ல. என்ன தவிர வேற யாராலையும் அவளை பார்க்கவும் முடியாது, அவ பேசுறத கேட்கவும் முடியாது. அப்போ சக்தி இல்லாம அனு எப்படி தான் கட்டை உடைச்சிட்டு சொம்புக்குள்ள இருந்து வெளியே வந்தா? அனு வெளியே வர்றதுக்கு அவ காரணம் இல்ல, காலம்தான் காரணம். புரியல. இந்த பூமியில அணுவோட காலம் முடிய போகுது. இன்னும் 2 நாள்ல நிறைஞ்ச பௌர்ணமி தீர்க்க நட்சத்திரம் தெரிகிற நாள். அன்னைக்கு தான் அணுவோட கடைசி நாள். அதுக்கப்புறம் அணு இல்ல, அந்த கடவுளை நினைச்சா கூட அவளால இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. நல்ல வேளை தப்பிச்சோம். அப்போ அனு எக்ஸ்பைரியான ஏடிஎம் கார்டு மாதிரி தானா? அவளால எந்த யூஸும் இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அணு இழந்த சக்திய திரும்ப மீட்டெடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? என்னங்க சொல்றீங்க? அணுவுக்கு அவ இழந்த சக்தி திரும்ப கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு உடல் தேவை. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்ப அனு திரும்ப என் உடம்புக்குள்ள வந்துருவாளா? பயப்படாதீங்க. நான் சொன்ன உடம்பு பாவம் பண்ண உடம்பு இல்ல. அனு இப்ப இருக்கிற நிலைமையில அவளால எந்த உடம்பையும் ஆட்கொள்ளவே முடியாது. சூரிய உடம்ப மட்டும்தான் ஆட்கொள்ள முடியும். சூரிய உடம்பா? அப்படின்னா சூரிய கிரகத்துல பிறந்த குழந்தையோட உடம்பத்தான் அணு ஆட்கொள்ள முடியும். சூரிய கிரகத்துல பிறந்த குழந்தையா? அது யாரு? அது தெரியல, இனிமே தான் கண்டுபிடிக்கணும். என்னையா சொல்றீங்க? சூரிய கிரகத்துல பிறந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அனு அந்த உடம்பை எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? அது நடக்காது. எனக்கு எப்படி அந்த அணு ஆட்கொள்ள போற உடம்ப பத்தி தெரியாதோ அதே மாதிரி அணுவுக்கும் தெரியாது. அனு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. நம்ம போட்டு தள்ளிடுவோம், பிரச்சனை முடிஞ்சிச்சு. அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நான் யாகத்தில் அமர்ந்து அணு ஆட்கொள்ள போற உடம்பு எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்பதான் நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அணு ஆயுள் முடிய போற விஷயம் அணுவுக்கும் தெரியும். அதனால அணு இந்த உலகத்திலிருந்து போறதுக்கு முன்னாடி அபியையும் அவ குழந்தையையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைப்பா. அதுக்காக உங்களை அணு கொல்ல கூட தயங்க மாட்டான். ஐயோ, அப்படி சொல்லாதீங்கய்யா, பழிச்சிட போகுது. கண்ணத்துல போட்டுக்கங்கய்யா. ஐயா, காளிதேவி, என்ன அணு? அனுவா?
நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், அது இதுன்னு வீர வசனம் எல்லாம் பேசிட்டு போன. ஆனா உன்னால சஞ்சீவ் உடம்ப கூட ஆட்கொள்ள முடியலையே. ஐயோ பாவம். என்ன செய்ஜா? அனு இங்க இருக்கிறதா மந்திரவாதி சொல்றாரு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாளே. ஐயோம்மா, பேயெல்லாம் மனுஷங்க கண்ணுக்கு தெரியாது. மந்திரவாதிங்க மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியும். முன்னாடிலாம் அனு நினைச்சா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னு நம்ம பயமுறுத்துவாளே. அப்போ அனு கிட்ட சக்தி இருந்துச்சு, இப்போ இல்ல. ஏய், சும்மா கத்தாத. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மந்திரவாதி பேசுற டைலாக் மட்டும் தானே கேக்குது. அனு பேசுற டைலாக் எதுவுமே கேக்கலையே. ஏய், ஆணவத்துல ஆடாதீங்க. இப்படியாவது சஞ்சீவ் உடம்புக்குள்ள போய் என் தங்கச்சியை நான் காப்பாத்தியே தீருவேன். எப்படி போவ? என் மந்திர தாயத்து சஞ்சீவ் கையில இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். எப்படி இருக்கானு? என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஐயா சொல்றாரு, அது உண்மையா? ஏய், அப்படி சொல்லாத ஸ்ரீஜா. அனுவாலெல்லாம் ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும். என்னம்மா பண்ண முடியும்? நல்லா அழ முடியும். யானு, நான் ஓடுறேன், எங்க என்ன தொடு பாப்போம். ஐயோ அம்மா, சும்மா இருமா. நீ ஓடுறத தாங்க முடியாம அவ திரும்பவும் செத்துற போறாமா. ஓடி. அனு, வெளிய வராம சொம்புக்குள்ளே இருந்திருக்கலான்னு இப்போ உனக்கு தோணிருக்குமே. தோணும், தோணணும், தோண வெப்ப. அனு, எப்படியோ அபி இன்னைக்கோ நாளைக்கோ செத்துற போறா. நீ ஒண்ணு பண்ண, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அந்த அபிய கொன்ன உடனே அபி ஆத்மாவையும் உன் கூட கூட்டிட்டு போறேன். என்ன, சரியா? நாம பேசுறத தாங்கிக்க முடியாம அவ இங்க இருந்து மறைஞ்சு போயிட்டா. ஸ்ரீஜா, இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. சஞ்சீவ் கையில தாயத்து இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அந்த தாயத்து அவிழ்ந்துடுச்சுன்னா அப்புறம் அனு சஞ்சீவ் உடம்புக்குள்ள போயிடுவான். எழுந்த சக்தி எல்லாம் அவளுக்கு திரும்ப கிடைச்சிடும். அத நம்மளால தடுக்க முடியாது. ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நடந்துட்டா அப்புறம் சாக போறது அபி இல்ல, நீங்க 2 பேரும் தான். என்னங்கய்யா சொல்றீங்க? அனு எங்களை கொன்னுடுவாளா? ஐயோ, இது தெரியாம நான் வேற அவளை ஓவர நக்கல் பண்ணி வேற பேசிட்டேனே. அணுவுக்கு திரும்ப சக்தி கிடைச்சா அவ உங்களை கொன்னுடுவா. அந்த சக்தி கிடைக்காம இருக்க சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்து அவிழாம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அபிய கொல்ல வேண்டியது என் பொறுப்பு. என்ன, சரியா? சரிங்க ஐயா. இப்ப நீங்க போகலாம். அபிய ஏவல் விட்டு கொன்னுட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரி ஐயா, நாங்க வரோம். வாமா போலாம். ஓம் ஸ்ரீம் ரீம் காளி. காணவில்லை. காணோம்னு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. சீதாமா வேற அபி திரும்பி வரணும்னு கோயில்ல உண்ணாவிரதம் எல்லாம் இருக்காங்க. இந்த விஷயமா அபி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நான் எங்க வீட்டுல சண்டை போட்டு தனியா வந்திருக்கல. நான் என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்க சொல்ல முடியாத காரணம் ஒண்ணு இருக்கு. எல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் தனியா தான் இருந்தாகணும். இந்த விஷயம் அபிக்கு தெரிய வாய்ப்பு இல்ல.
அபி நம்ம கூட இருக்கிற விஷயத்தை உடனடியா அவங்க குடும்பத்துக்கு சொல்லி ஆகணும். கையில போன் வேற இல்லையே. இப்படி சொன்னா எப்படிரா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நாம போய் ஆகணும். ஆமாண்டா, நீ வந்துரு. இல்லடா, நீ வந்துடுறா. ஒரு சின்ன உதவி, அர்ஜென்ட்டா ஒரு நிமிஷம் பண்ணணும். கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? தரங்கய்யா, ஒரு நிமிஷம். டேய், நான் அப்புறம் பேசுறேன்டா. இந்தாங்கய்யா, பேசுங்க. லைன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன லைனே போக மாட்டேங்குது. கடவுளே, நாளைக்கு பௌர்ணமி. கண்டிப்பா அபிக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த நேரத்தில் அவங்க வீட்டு ஆளுங்களோட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படியாவது அபியை அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிடணும். கடவுளே, என்னமாச்சு? என்னமாச்சு? கண்ணு பயங்கரமா எரியுதுமா சொல்றாளே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அபி, அபி, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சரியாயிடும். ஐயோ, என்னாச்சுமா? அபி, திடீர்னு குழந்தை கண்ணு எரியுதுன்னு அழுகுறா. இந்த நேரம் பார்த்து வைத்தியர் கூட இல்ல. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு அபி. அபி, நான் இல்லாதப்போ குழந்தைக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டதுன்னா உடனே கண் கட்ட அவுத்துடு. பாப்பா, மெல்ல கண்ணை திறந்து பாரு. பாப்பா, எனக்கு கண்ணு லேசா தெரியுதுமா. நிஜமாதான் சொல்றியா நித்யா? ஆமாமா, எனக்கு கண்ணு தெரிய அபி அக்கா தான் காரணம். உனக்கு கண்ணு தெரிய நான் காரணம் இல்லம்மா, வைத்தியர் தான் காரணம். இன்னும் 2-3 நாள்ல உனக்கு நல்லா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிரும். அக்கா, பசிக்குதுக்கா. ஐயோ, வைத்தியர் சொன்னாரு கஷாயம் குடிச்சா பசிக்கும்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வைத்தியர் பால் வாங்கிட்டு வந்துருவாரு. நான் அதுக்கு முன்னாடி உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சரிக்கா. ஏவல், இப்ப என் சக்தி மொத்தத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். என் சக்தி உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை யாராலையும் எதிர்க்க முடியாது. உன்னை எவனாலையும் தடுக்க முடியாது. ஓம் கிரீம் ரீம் லீம். ஓம் கிரீம் காளி. ஓம் ஜூம் காளி. ஓம் கிரீம் ரீம் காளி. ஓம் ருத்ராய. ஓம் ஸ்ரீம் ரீம் லீம் காளி. ஓம் கிரீம் ரீம் லீம். ஓம் கிரீம் ரீம் காளி. ஓம் கிரீம் ரூம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம். ஓம் ஸ்ரீம் ரீம் லீம். ஓம் ஐம் ரீம் லீம்.
ஓம் ரீம் ரீம் ஐம். ஓம் ஸ்ரீம் ரீம் 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 ஐம். ஓம் க்ரீம் ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி தேவி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீ வனதுர்கா. அம்மா சீதா அம்மா ஏய் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. அம்மா 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 சீதா என்னாச்சு? சீதா 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 இந்தாங்க மாமா. மாமா இந்தாங்க. அம்மா மாப்பிள்ள பார்த்து பார்த்து கொஞ்சம் இந்த முதல்ல இந்த தண்ணியை குடி. சீதா வா நாம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். டேய் சஞ்சீவ் நீ அம்மா ஒரு கைப்பிடுறா. நீ வாமா ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணும் இல்லப்பா, திடீர்னு தலை லேசா சுத்திருச்சு, அவ்வளவுதான். ஏமா இப்படி பண்ற? நீ வாமா ஹாஸ்பிடல் போலாம். இல்ல, ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்கே இருக்கேன். என்னம்மா நீ சொல்றத கேட்க மாட்டேங்கிற? உனக்கு ஏதாவது ஆயிட்டா நாங்க என்ன பண்றது? சஞ்சீவ், அபிய பாக்குற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. நான் நல்லாதான் இருக்கேன். அபி என்ன கண்டிப்பா தேடி வருவா. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. கையடு. விடு. விடுடா. அப்புறம் ஒண்ணும் பண்ணாத. விடுன்னு சொல்றல. விடு. விடு. ஏய், உன் தங்கச்சி என் கையால சாகுறத யாராலே தடுக்க முடியாது. ஏய். உன் மனசுல இருக்கிற நினைப்பெல்லாம் இதோட மறைஞ்சு போகட்டும். உன் கெட்ட எண்ணம் எல்லாம் இதோட மறைஞ்சு போகட்டும். இவன் கண் முழிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது சஞ்சீவ் உடம்புக்குள்ள போயிடணும். என் தங்கச்சி அபியா காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. முத்தழகு, நீ உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க அபிய கொல்ல நினைச்ச பாரு, அது பெரிய பாவம். அதை மட்டும் செஞ்சிடாத. அந்த ஏவலோட சக்தியை போக்குறதுக்காக சக்தி எனக்கு தயவு செஞ்சு கொடுமா.
நீ இந்த உலகத்துக்கு ஒரு அம்மாவா இருந்தா சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்தை அவுத்து என்ன சஞ்சீவ் உடம்புக்குள்ள போக விடுமா? முத்தழகு, அபியும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் பாவம். நான் தப்பு பண்ணிட்டேன். ஸ்ரீஜா பேச்சு கேட்டு கண்மூடித்தனமா நிறைய தப்பு பண்ணிட்டேன். வேண்டாம், நான் பண்ண தப்புக்கு யாரையும் குத்த சொல்ல விரும்பல. எல்லா தப்புக்கும் நான் தான் பொறுப்பு. என்னால நடந்த எல்லா தப்பையும் நான் தான் சரி பண்ணி ஆகணும். சஞ்சீவ் மாமாக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்டு நேர்ல போய் பார்த்து அவர் கையில கட்டியிருக்க தாயத்தை அவுத்து விடணும். அதுதான் சரி. சஞ்சீவ், உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸ்டேஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு, சரியா? ஆஃப் பண்ணிட்டு உள்ள. ஓகே. ஐயோ, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. இப்ப மாமா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாதானே தாய் தவுக்க முடியும். நேரம் போக போக அபி உயிருக்கு ஆபத்து. நான் உடனே ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. சஞ்சு மாமா எங்க போச்சு? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, காளி அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்போம். சொல்லு முத்தழகு. சஞ்சீவ் மாமாக்கு போன் பண்ண, அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மாமா எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சஞ்சு எஃப்எம் ஸ்டேஷன்ல தான் இருப்பான். எஃப்எம் ஸ்டேஷனா? மாமா எதுக்கு எஃப்எம் ஸ்டேஷன் போயிருக்காரு? எஃப்எம்ல அபிய பத்தி பேசினா அது அபி கூட இருக்கிறவங்களோ இல்ல வேற யாராவதோ ஏன் அபியே கேட்டு அக்காவை பார்க்க திரும்பி வருவான்னு ஒரு நம்பிக்கையில பேச போயிருக்காமா. ஓ, அதான் மாமா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கான். சரிண்ணா. அப்ப நான் உடனே எஃப்எம் ஸ்டேஷன் போனா மாமா கையில இருக்கிற தாயத்தை அவுத்து விட்டுறலாம். ஒருவேளை நான் எஃப்எம் ஸ்டேஷன் போறதுக்குள்ள மாமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. எப்படியாவது மாமா கையில இருக்கிற தாயத்தை அவுத்தாகணுமே. சொல்லுமா, நீ எங்க இருக்க? நான் இருக்கிற இடம் இருக்கட்டும் அத்தை. நீங்க சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறத எஃப்எம்ல சஞ்சீவ் சொன்னா. அத்தை, முதல்ல நீங்க சாப்பிடுங்க அத்தை. ஆமா தங்கச்சி, முதல்ல அக்காவை சாப்பிட சொல்லு. நீ மட்டும் போன் பண்ணாம இருந்திருந்தா அக்காவோட நிலைமை மோசமா இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? அபி, எனக்கு ஒண்ணு இல்ல அபி, நீ எதுவும் கவலைப்படாத. நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி என்ன பாக்கவா அபி? நான் வர அத்தை. அதுக்கு முன்னாடி நீங்க ஜூஸ் குடிச்சு உண்ணாவிரதத்தை முடிங்க. அப்படி சொல்லு தங்கச்சி. அபி, நீ வா அபி, நான் அப்புறமா ஜூஸ் குடிக்கிறேன். ஐயோ இல்ல அத்தை, நானே நினைச்சாலும் இப்ப உடனே உங்களை பார்க்க வர முடியாது. ஏன் அபி? நான் உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கேன் அத்தை. தூரமாவா? ஆமா, நீ எங்க இருக்க முதல்ல அத சொல்லு. நீங்க ஜூஸ் குடிச்சு விரதத்தை முடிங்க, நான் அப்புறமா சொல்றேன். டேய், அந்த ஜூஸ் குடுறா. இதோக்கா, சீக்கிரம் குடு. இந்தோக்கா. அபி, நான் ஜூஸ் குடிச்சு விரதத்தை முடிக்க போறேன். நீ வாமா. நீங்க ஜூஸ் குடிங்க அத்தை, நான் கண்டிப்பா வரேன். இதோ குடிக்கிறேமா. குடிக்கிறேன். தங்கச்சி, எப்படியோ அக்காவை சாப்பிட வச்சுட்டேன். இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு.
சொன்ன மாதிரி நான் ஜூஸ் குடிச்சிட்டேன் அபி. இப்ப சொல்லு, நீ எங்க இருக்க? அத்தை அத்தை, நான் சென்னையை தாண்டி சின்ன மலைங்கிற ஒரு கிராமத்துல ஒரு சித்தர் வீட்டுல குடியிருக்கேன். அப்படியே தங்கச்சி, தங்கச்சி நீ அங்கேயே இரு, நான் உடனே வரமா? வேண்டாண்ணா, வேண்டாம், நானே வந்துடுறேன். நீங்க அத்தைய மட்டும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. சீக்கிரம் வந்துரு அபி, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். வரேன் அத்தை. நான் சித்த வைத்திய குடியில இருக்க கண்ணு தெரியாத ஒரு குழந்தைக்கு பால் வாங்க வந்தேன். நான் பால் அவங்க குடியில கொடுத்துட்டு வைத்தியர்கிட்ட சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க வரேன். சரி அபி, சீக்கிரம் வந்துரு. நான் போனை வைக்கிறேன் அத்தை. எனக்கு போன் வைக்கவே மனசு வர மாட்டேங்குது அபி. உன் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் போனை வச்சாதான் நீங்க வர முடியும்ல? சரி, நான் வச்சிடறேன். ஆனா நீ சீக்கிரமா கிளம்பி வரணும், சரியா? சொல்லு முத்து. ஹலோ மாமா, இப்ப நீ எங்க இருக்க? அபி சென்னை தாண்டி இருக்கிற சின்ன மலைங்கிற ஊர்ல ஒரு சித்த வைத்திய குடியில இருக்காளா. நான் போய் அவளை கூட்டு வர போறேன். சரி சரி, நீ அபிய பார்க்க போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து என்ன பாத்துட்டு போயேன். எதுக்கு? நீ வா, நான் சொல்றேன். என்னால வீட்டுக்குலாம் வர முடியாது. எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. ஹலோ மாமா, ஹலோ மாமா. கேக்குது? ஹலோ, சிக்னல் வேற இல்ல. ஹலோ மாமா, கேக்குதா? ஹலோ ஹலோ மாமா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மா, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மாமா, ஹலோ ஹலோ மாமா, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சொல்ல போறது முக்கியமான விஷயம், புரிஞ்சுக்கோ மாமா. அத போன்ல சொல்ல முடியாது. இவரு முத்து சொல்றதுன்னா சொல்லு, இல்லனா போன வை. அம்மா, மா, என்னடி அங்க பாருமா. அங்க எதுக்கடி பாக்க சொல்ற? ஐயோ, நல்ல பாருமா, அவ பேசிக்கிட்டு இருக்காமா. ஐயோ மாமா, நீ வர வேண்டாம். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே உன்னை பார்க்க வரேன். முத்தழகு, நீ ஒண்ணு என்ன தேடி எல்லாம் வர வேண்டாம். விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லு. மாமா, உன் கையில நான் ஒரு தாயத்தை கட்டி விட்டுருக்கேன்ல, அது சீக்கிரமா கழட்டி ஏறி மாமா. ஹலோ ஹலோ மாமா, மாமா மாமா. ஏண்டி இப்படி பண்ண? உன்ன என்ன முத்தழகு இப்படி பண்ணிட்ட? நாங்க உன்னை எவ்வளவு நம்பணும், இப்படி எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. ஏய், சீ, வாய மூடு. யாரு யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது? நீங்க தான். அபிக்கும் அத்தைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணது. மிருகம் கூட தான் இனத்தை வேட்டையாடாது. ஆனா நீங்க சொந்த குடும்பத்தையே அழிக்க நினைக்கிறீங்க. நீங்க எல்லாம் மிருகத்தை விட கேவலமான ஜந்துங்க. சுயநலத்தை புரிஞ்சுக்காம உங்க கூட கூட்டு சேர்ந்து இவ்வளவு நாளா நானும் அபியை எதிர்த்து அவ வாழ்க்கையை நான் அழிச்சேன்னு நினைக்கும் போது எனக்கே கேவலமா இருக்கு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டவ அபி. என்ன தூண்டி விட்டு அபியை எதிரியா பாக்க வச்சுட்டீங்களேடி. அடுத்து உங்க குடியை கெடுக்கிறதுல அப்படி என்ன உனக்கும் அம்மாக்கும் சந்தோஷம்? ஏன்
இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கிறதுனாலதான் கல்யாணம் ஆகியும் உங்க அம்மாவும் தனியா இருக்கா, நீயும் வாழாம தனியா இருக்க.